அதான் சார் திருமாவளவன் அவருக்கான அப்துல் ரஹ்மான்ற ஒருத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். சரி, ஆனாலும் ஏன் தொடர்ந்து இது பேசப்படும் பொருள் ஆனாலுங்கிறதே கிடையாது. திருமாவளவன் லைவ்ல பேசுறாரு, ஃபேஸ்புக் லைவ்ல பேசுறாரு. பேசும்போது இதுதான் நான் வந்து கடைசியா வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கும், எனக்கு இது வந்து கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துதுன்ற லெவல்ல பேசுறாரு சார். அது எப்படி சார் பாக்குறீங்க? அது வந்து அவருக்கு பல்வேறு தரப்புல இருந்து நெருக்கடி கொடுத்துருக்கலாம். வாரிசு அரசியல் இல்லாம இல்ல. அதிமுக பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதாவுக்கு வந்து வாரிசு இல்ல, எம்ஜிஆருக்கு கிடையாது வாரிசு. இதெல்லாம் வந்து அதிமுகக்குள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வாரிசு வந்து இருந்திருந்தால் அதிமுக இந்த நிலைக்கு வந்து ஆளாயிருக்காது. விஜயுடைய வருகைய அவ்வளோ லேஸ்ல வந்து கடந்து போக முடியாது. ரொம்ப சீரியஸான மேட்டர் தான். அவருக்கு ஒரு இந்த வாக்கு வங்கி இருக்கு. இது தற்கொலைன்னு சொன்னாலும் சரி, முட்டாளுன்னு சொன்னாலும் சரி, எது வேணா சொல்லிக்க நீங்க உங்களுடைய பாணியில பெரிய இது வந்து வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இது அது வந்து தேர்தல் இதுல முடிவுலதான் பல பேருக்கு அது அதிர்ச்சியா இருக்கும். திமுக வந்து முஸ்லீம்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல, ஆமா, நலத்திட்டங்கள் அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஒன்லி பிஜேபி வந்து இது பண்றாங்க, எதுக்குறாங்க. நலத்திட்டங்கள் ஒதுக்கல, பாஜக வந்துருன்றத சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்ட அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க திமுக சொல்றீங்க. பூச்சாண்டி வலின்னு சொல்லலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக நலன் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு அரசியல் கட்டுரைகளை எழுதி வரக்கூடிய எழுத்தாளர் புதுமடம் ஜாபர் அவர்கள் தான். அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நீங்க தொடர்ந்து சிறுபான்மையினர் நலன் குறித்து நிறைய கட்டுரைகள் எழுதி வந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் குறித்த பல்வேறு கட்டுரைகள் எழுதிருக்கீங்க. சோ அதனால அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விசிகாவுல இப்போ 2 நாட்களா ஒரு மோசமான அசாதாரண சூழல் எழுதுன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல, ஆளு ஷானவாஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது வந்து ஒரு தவறான ஒரு செய்தி. ஆளூர் ஷானவாஸ் ஏற்கனவே மினிஸ்டரா தான் இருந்து அந்த இதுல கட்சியில வந்து சேரல, அடிப்படையில ஒரு இதா வந்து சேர்ந்தார். அந்த விசிக்கா தான் அவருக்கு உண்டான எல்லா வியூவும் வந்து தந்துச்சு. வியூகங்கள், பார்வை, மக்கள் மத்தியில பிரபலமானது எல்லாமே அவர் வந்து விசிக்கா வச்சுட்டார். இதுக்கு முன்னாடி வந்து தமுகல இருந்தார், மனிதநேய மக்கள் கட்சியில இருந்தார். அவரோட பயணித்தவர்கள் ஃபுல்லாமே இன்னும் வரைக்கும் எம்எல்ஏ வந்து ஆகல. அஜாக்கணில இருந்து நம்ம தம்பி அனீஸ், குடும்பம் அனீஸ் உட்பட சமீம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவரோட சேர்ந்தவர் தான். அவரோட இருந்த அவருடைய வயசை வந்து ஒத்தவர் ஆகல. இப்போ வந்து விசிகால வந்து இவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு, எம்எல்ஏ ஆயிட்டாரு. 3 பேர் தான் அதுல வந்து சீனியர்ஸ் சொல்லலாம். அப்துல் ரஹ்மான், ஆனூர் ஷானவாஸ், யூசுப்பும் அப்துல் ரஹ்மான் சேர்ந்து இவருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து ஷானவாஸ் நிக்கட்டும் சொல்லி போன எலெக்ஷன்ல. அதுல யூசுப்பு இப்ப இல்ல, கொரோனாவில் வந்து இறந்துட்டாரு. அடுத்தது வந்து அப்துல் ரஹ்மான் இருக்காரு. அவருக்கு ஆனா வந்து வாய்ப்பு வந்து திரும்ப வந்து வழங்கியிருக்காரு. இதுல என்ன தவறுங்கிறீங்க நீங்க? அதான் சார், திருமாவளவன் அவருக்கான அப்துல் ரஹ்மான்ற ஒருத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். சரி, ஆனாலும் ஏன் தொடர்ந்து இது பேசப்படும் பொருள் ஆனாலுங்கிறதே கிடையாது. அவர் தான் வந்து திரும்ப ஒருத்தருக்கு முஸ்லீமுக்கு கொடுத்திருக்காரு, ஒரு ரெப்ரசன்ட் கொடுத்திருக்காரு. ஓகே, இதுல வந்து ஷானவாஸ்க்கு என்ன இருக்கப்பட்டிருக்கு? அநீதி இங்க வந்து எங்க இருக்கு? கட்டமைப்பு ஒரு போலியான கட்டமைப்பு. அதுல வந்து திமுக சார்பா கொஞ்சம் பேரு அவருக்கு திருமா சாருக்கு வந்து எதிரா வந்து இது விட்டுறாங்க, எழுதுறாங்க. இன்னொன்னு வந்து அவரு ஆளூர் ஷானவாஸ் கூடிய ஆதரவாளர்களும் பேஸ்புக், சமூக வலைதளம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு ஷானவாஸ்க்கு தான் இருக்கு. ஆனா ஷானவாஸ் இன்னமும் அதை வந்து செய்யல, அவரு வந்து செய்யணும். இதே முஸ்லீம் அமைப்புல வந்து அவரு பயணித்து தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வந்து எம்எல்ஏ கூட வந்து ஆயிருக்க முடியாது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா தொடர்ந்து வந்து அவருக்கான முகமா வந்து கொடுத்தது விசிகா தான். பல்வேறு இடங்கள்ல பேசுறது, எஸ்ஐ கொடுத்தாரு, தொடர்புகளை உண்டு பண்ணது எல்லாமே விசிகா தான். விசிகா தான் அவருக்கு பல ஏற்றத்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆனா விசிகா ஒரு
கருத்தியல் ரீதியான ஒரு கட்டமைப்பான ஒரு அமைப்பு, கட்சி. நலிந்த பிரிவினருக்கான அமைப்பு. ம். அப்ப வந்து வாய்ப்புகள் எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். ஆமா. ஷானவாஸ்க்கு மட்டும் எப்படி அவங்க கொடுக்க முடியும்? ம். அது வந்து தவறான மாதிரி ஆயிரும். திருமாவுடைய ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்டு தான். அதுல ஒண்ணும் பெரிய வந்து இது தவறுகள் இருக்கதா சொல்ல முடியாது. இது வந்து திமுகவுல சில பேர் இருக்காங்க. ஆமா சார், இப்ப சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறாங்க, திமுகல தொடர்ந்து பல ஆட்களை இந்த தடவை வேட்பாளரா அறிவிக்கல. அது தொடர்பான கேள்விகள் எழுப்பாம என்ன பண்றாங்கன்னா, ஆளூர் ஷானவாஸுக்கு ஏன் கொடுக்கல, திருமாவளவன் என்ன பண்றாரு? இவருக்கு என்ன ஏதாச்சும் வயசாச்சு? துரைமுருகனுக்கு அவருக்கு ஆயிடுச்சு 80 வயசுக்கு மேல இருக்கும். அவர் வந்து சொல்லிருக்கலாமே, அந்த 80 வயசுல நான் வந்து போட்டியிட விரும்பல. தம்பி வந்து ஷானவாஸ் நல்ல திறமையான ஆளு, அவருக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லாமா இல்லையா? சொல்லிருக்கலாம், கண்டிப்பா சொல்லிருக்கலாம். இல்ல சார், இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, விசிக தொண்டர்களை விட திமுக தொண்டர்கள் தான் நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இல்ல சார், திமுக விசிக மேல ஒரு ஓப்பனா சொல்றாங்க, இவரு வந்து திமுக சார்பா கொஞ்சம் வந்து இதா இருந்தாரு. நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுகள் எல்லாமே திமுக கொஞ்சம் ஆதரவான சூழல்ல இருந்துச்சு. அவர் விசிகால வந்து பயணிச்சாலும் அவருடைய செயல்பாடுகள், நடைமுறைகள், அவருடைய பேச்சு எல்லாமே கொஞ்சம் திமுகவுக்கு சாதரவாகவும், திமுகவுடைய பிரச்சாரமாவே அவருடைய தன்னுடைய பேச்சுக்களை இதுபடி மாத்திக்கிட்டாரு. அதனால அவங்க வந்து திமுக சைடு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அந்த வகையில பார்த்தா கூட திருமாவளவன் எடுத்துக்கிறது சரியான முடிவு தானே சார்? சரியான முடிவு. விசிகான்றது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி. சரி, மத்தவங்க கூட கூட்டணியில் இருக்கோன்றதுக்காண்டி பேசுறது வேற. அப்துல் ரஹ்மானுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? ஆளூர் ஷானவாஸுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே சமகாலத்துல இருந்து அரசியல்ல பயணிச்சவங்க தான். அப்துல் ரஹ்மான் வந்து இந்த பணியாளர், கீழ இந்த தட்ட மக்களோட, அடித்தட்ட மக்களோட நெருக்கமானவர், நெருக்கமா பழகக்கூடியவர், சாமானியரோட ரொம்ப நெருக்கமானவர், எல்லாரோட்டையும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர். பலாயிரம் முஸ்லீம்களை வந்து விசிகால வந்து சேர்த்திருக்காரு. ஆக்சுவலா பார்த்தா ஆளூர் ஷானவாஸை விட இவரு அப்துல் ரஹ்மான் தான் ரொம்ப சரியான தேர்வு. களப்பணியாளர் தான் முக்கியம். கண்டிப்பா எல்லா கட்சிக்குமே களப்பணியாளர்கள் இருந்தா தான். இவரு வந்து களப்பணியாளர், அப்துல் ரஹ்மான் வந்து களப்பணியாளர். தமிழகத்துல எந்த மூட முடுக்கல கூட அவருக்கு வந்து ஆதரவாளர் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சவர் இருப்பாரு, எல்லாரோடையும் இதுல தொடர்புல இருப்பார். ஷானவாஸ் அப்படி இல்ல, ஒரு லிமிடெட் பர்சனோட தான் இருப்பாரு, அவர் எல்லாரோடையும் மிகிற மாட்டார். அப்படிங்கும்போது வந்து என்னுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வந்து சரியான தேர்வு. ஓகே சார், திருமாவளவன் லைவ்ல பேசுறாரு, ஃபேஸ்புக் லைவ்ல பேசுறாரு. பேசும்போது இதுதான் நான் வந்து கடைசியா வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கும், எனக்கு இது வந்து கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துதுன்ற லெவல்ல பேசுறாரு சார். அது எப்படி சார் பாக்க? அது வந்து அவருக்கு பல்வேறு தரப்புல இருந்து நெருக்கடி கொடுத்துருக்கலாம், இவரை தேர்ந்தெடுங்க, அவரை தேர்ந்தெடுங்க. இனிமே என்ன பண்ணுவாரு, குழுவை வந்து அமைச்சு அதோடைய இதுக்கு தேர்வுக்கு இவர் வந்து ஆட்படுவாரு. ஃபியூச்சர்ல அதுக்கு வேணா இவர் வந்து உச்சபட்ச தலைவராக தான் இருப்பார வந்து தவிர, அந்த இது குழுவுடைய வந்து தேர்வு தான் முடிவானதுன்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில சொல்லியிருப்பார். ஓகே சார், ஓகே சார். இப்போ அதே மாதிரி திருமாவளவன் அவருடைய அக்கா மகளுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது ஒரு பெரிய தவறா சொல்ல முடியாது. இப்போ வந்து வாரிசு அரசியல் இல்லாம இல்ல, எல்லா கட்சியிலுமே இருக்கிற எல்லா கட்சியிலும் அதிமுக பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதாவுக்கு வந்து இது கிடையாது. அடுத்த வாரிசு யாருன்னு அறிவிக்காம போனதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து. வாரிசு இல்ல. ஆமா, அதுவும் ஒரு காரணம். எம்ஜிஆருக்கு கிடையாது வாரிசு, கிடையாது. இதெல்லாம் வந்து அதிமுகக்குள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வாரிசு வந்து இருந்திருந்தால் அதிமுக இந்த நிலைக்கு வந்து ஆளாயிருக்காது, சரியான பாதையில சரியான போயிருப்போம். அதனால வந்து இப்போ வந்து வாரிசு வந்து அரசியலுக்கு தவிர்க்க முடியாது. நீங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாம ஆயிடுச்சு. அதனால திரும்ப வந்து அக்கா மகளுக்கு கொடுத்துருக்க அவ்வளவு ஒரு இந்த பிரிவு தானே, நலிந்த பிரிவு தானே, இருந்துட்டு போகுது. இதுல என்ன இருக்கு தப்பு? வைக்க மாதிரி வந்து திடீர்னு இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. தேமுதிக மாதிரி விஜயகாந்த் மாதிரி கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது அவர் மிஸ்ஸஸோட சேர்ந்து ஆரம்பிச்சாரு, அண்ணியாரோட சேர்ந்து. இல்ல கிடையாது, வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் பேசினாரு. கலைஞர் வந்து அவர் பையனை கொண்டு வந்தாரு சார். அந்த அம்மா தான் இருந்துச்சா இல்லையா கட்சியில? இல்ல, கட்சியில இல்ல. வந்து எப்போ வந்தாங்க? இடைப்பட்ட காலத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. இருக்கும்போதே வந்துட்டாங்கல்ல. ஆமா, வந்துட்டாங்கல்ல. ஆமா ஆமா, அவர் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போதே
இவங்களை வந்து பொதுச் செயலாளராக அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு கூட்டம் நடத்தி அதே அறிவிச்சிட்டாங்க. மாதிரி திருமாவளவன் சார் கூட இதுல ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணல, இப்பதானே வந்திருக்காரு, இடையில தானே கொண்டு வந்திருக்காரு. ஆமா ஆமா சார். இப்ப விசிகாவுக்கு 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இது எல்லா தொகுதியுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தானா? அங்கெல்லாம் விசிகாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குதா? இல்ல விசிகா தான் இந்த தொகுதி எல்லாம் கேட்டிருக்க. அப்ப வெற்றி வாய்ப்பு அவளுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி தானே கேட்டிருப்ப. அதனால அந்த வெற்றி வாய்ப்புல அது பிரகாசமா இருக்கு. பிரசவ தேர்தலுக்கு அப்புறம் தான் பாக்கணும். ஓகே ஓகே. எந்த கட்சியும் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப இவருடைய ரோல் வந்து தமிழக சட்டசபையில தமிழக அரசியல முக்கியமானதா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்றாரு. இத திமுக வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து ஒத்துக்கல, ரசிக்கல. இன்னமும் கூட அவர் தேர்தல நிக்கிறத திமுக வந்து ரசிக்கல. மாநில அரசியலுக்கு வராருன்ற விஷயத்தையா? ஆமா ஆமா, மாநில வர்ற இப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கேங்கிறத பெரிய அவளுக்கு அதிர்ச்சியா இருக்கு திமுக சார்பில். ஏன்மா இப்ப வந்து எம்எல்ஏ தேர்வு பண்ணிட்டாருன்னா எம்பிஏ இது பண்ணணும், எம்பிஏ வந்து டிசைன் பண்ற, எம்பிஏ இருக்க வச்சுக்கிறாங்க, எம்எல்ஏ வந்து டிசைன் பண்ணணும், ஏதாவது ஒரு பதவியை ராஜினாமா பண்ணி. ஆமா, அப்படிங்கும் போது அவங்க வந்து திமுக வந்து பெருசா வந்து ரசிக்கல. இவருக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு, ஃபுல் மெஜாரிட்டியில திமுக வருமா வராதான்னு சொல்லி. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சில பேர் வந்து தாவேக்கா வந்துருச்சு, தலித் மக்களோட ஓட்டு வந்து எல்லாமே தாவேக்கா பக்கம் மாறுது, அதனாலதான் ஒரு மாநில அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வெளியாகுது. சார், நீங்க வந்து விஜயுடைய வருகைய அவ்வளோ லேஸ்ல வந்து கடந்து போக முடியாது. ரொம்ப சீரியஸான மேட்டர் தான். அவருக்கு ஒரு இந்த வாக்கு வங்கி இருக்கு. தற்கொலைன்னு சொன்னாலும் சரி, முட்டாளுன்னு சொன்னாலும் சரி, எது வேணா சொல்லிக்கங்க நீங்க உங்களுடைய பாணியில. ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இது அது வந்து தேர்தல் இதுல முடிவுலதான் பல பேருக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஓட் பேங்க் எங்க இருந்து எடுக்கிறாரு கேட்டா திமுக இருந்து எடுக்கிறாரு. ஓகே. தலித் சிறுபான்மையுள்ள ஓட்டு வங்கி தான் வந்து திமுக பேஸ். ஆமா, அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூட தீர்மானிக்க. அந்த பேஸ்ல இருந்து எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது அது வந்து சீரியஸான மேட்டர். இத வந்து திரும்ப வந்து இது பண்ணிருக்காரு, உணர்ந்திருக்காரு, ஏதோ சம்திங் நடந்திருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம், இது வந்து சரியா இருக்காது, நடக்கும்னு இருக்காரு. அதனால அவர் வந்து மாநில அரசை நோக்கி இது வராரு. அவர் வந்து ஏற்கனவே ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதிகார பகிர்வு. ஆமா, அதிகார பகிர்வுல நோக்கி இது ஒரு ஸ்டெப்பா இருக்கலாம். சரி, இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்று கனெக்ட் ஆகுது. ஒருவேளை சொல்ற மாதிரி தொங்கு சட்டசபையோ வந்தாலும் கூட திருமாவளவனோட ரோல் கண்டிப்பா முக்கியமானதா இருக்கும் அப்படின்றதுனாலதான் அவரு மாநில அரசியலுக்கு வராருன்ற சந்தேகம் வருது. ஆமா ஆமா, எம்எல்ஏவா எம்எல்ஏ இருந்தா தானே அவர் மாநில அரசியல் தீர்மானிக்க முடியும். அதனால வராரு, அவ்வளவுதான். சார், இப்போ இந்த சூழல்ல மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு எப்படி சார் இதாகும்? இப்போ வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மைனாரிட்டி அமைப்புகளும், முஸ்லீம் மைனாரிட்டி அமைப்பு, முஸ்லீம் அமைப்புகள் எல்லாமே திமுக சப்போர்ட் பண்ணுது. அவன் திமுக சப்போர்ட் பண்ற அமைப்புகள் சப்போர்ட் பண்றனாலேயே 100% ஓட்டு முஸ்லீம்கள் ஓட்டு திமுக பெருமாங்கிறது சந்தேகம். அதுக்கு காரணம் சொல்றேன். 20% தான் முஸ்லீம்கள் வந்து அமைப்பு சார்ந்து இருக்கிறான். 80% வந்து அமைப்பு சாராம, எந்த சாயலும் இல்லாம சாயா மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறான். சாயாவது தொழுகைக்கு போவான், 5 வேளை தொழில் போயிட்டு தொழில் உண்டு தான் உண்டுன்னு இருப்பான். அவனுக்கு வேற எந்த அரசியலும் இருக்காது. அவன் என்ன பண்றான்னா, அந்த தொகுதியில வந்து தமக்கு யார் வந்து அசஸா இருப்பா, ஈஸியா அவரை வந்து பரிச்சயமானவங்க அவங்கள வந்து செலக்ட் பண்ணி இந்த பொதுத்தளத்துல வந்து சிந்திக்கிறான். சிந்திச்சு அவன் இப்ப ஓட்டு போறான். ஆனா வெளியில ஒரு பிம்பம் வந்து எதிர்க்கப்படுது, கட்டமைக்கப்படுது. என்னன்னு கேட்டா, எல்லா முஸ்லீம்களும் வந்து திமுக சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, அப்படிதான் திமுக காரங்க சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தான். அந்த மாதிரி ஒரு இது வந்து கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து ஆபத்தானது. திமுக வந்து முஸ்லீம்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல, நலத்திட்டங்கள், அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஒன்லி பிஜேபி வந்து இது பண்றான், எதுக்குறான். அதனால முஸ்லீம்கள் எல்லாம் எங்களுக்கு இது ஓட்டு போடணும். அந்த 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 டிமாண்டின் அடிப்படையில, அந்த இப்ப வேலை திட்டத்தை அடிப்படையில தான் செயல்படுது. அது சரியானது கிடையாது. நலத்திட்டங்கள் ஒதுக்கல, பாஜக வந்துரும்ன்றத சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க திமுக. பூச்சாண்டி வலின்னு சொல்லலாம்.
நம்ம சின்ன பிள்ளைல வீட்டுல சொல்லுவாங்கல்ல, ஆமா. பூச்சாண்டி வரா பேய் வருது, அது ஆமா. அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில். ஓகே ஓகே. நீங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க, அது ஒரு பிளாக்மெயில் ம். பண்ணி முஸ்லீம்கள் தான் ஓட்ட பெறலான்னு திமுக நினைக்குது. ம். ஆனா இப்போ வந்து முஸ்லீம் சமூகம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றிருக்கு ஓகே. அரசியல் ரீதியாவே. அரசியல் ரீதியாக. ம். அப்படிலாம் எந்த இதுக்கு இது மாயத்துக்கு ஆட்பட மாட்டாப்புல. ம். இப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து பல கட்சியில வந்து இது பண்றாங்க, பயணிக்கிறாங்க. ம். நாம் தமிழர்ல முஸ்லீம்கள் பயணிக்கிறாங்க. ஆமா. நீங்க இப்ப மேடையில ஃபுல்லா முஸ்லீம் ஆமா, பெண்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க. தேவைக்கால வந்து முஸ்லீம் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முஸ்லீம் இதுல வந்து அமைப்புகள்ல வந்து முஸ்லீம் யங்ஸ்டர்கள் இப்ப அதிகமா வந்து சேர்றது கிடையாது. ம். 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 வாய்ப்புகள் இல்ல. ஓகே. இப்ப வந்து 2 சீட்டு வாங்கி தலைவரும் செக்ரட்டரியுமாவே அப்படியே நின்றுக்கிறாங்க. போயிடுறாங்க. ஆமா, அப்படியே போறாங்க. மிச்ச நிர்வாகிகளுக்கான இதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றான், வேற கட்சிகளை நோக்கி வந்து பயணப்படுறாங்க. ம். பயணப்படுறான். பெண்களுக்கு வந்து சுத்தமா இது வாய்ப்பு கிடையாது. ம். ஐயுமன்னல்ல வந்து ஆரம்பிச்சு 80 வருஷம் கிட்ட இருக்கும், ஆமா. 75-80 வருஷம். ம். ஒரு பெண் எம்எல்ஏ தமிழ்நாட்டுல இருந்து இது உருவாகல. ம். கவுன்சிலர் மட்டும் இப்ப இருக்க ம். ஃபாத்திமா முசஃபர், ஓகே ஓகே. வேற எந்த பெண் வாயில் உருவாகல. ம். அதனால வந்து பல்வேறு முஸ்லிம் பெண்கள் வந்து அந்த இது சொல்றத, அமைப்புகள் சொல்றத கேட்டு இது ஓட்டு போடுவாங்களான்னு பெரிய சந்தேகம். ஓகே. அதனால தாவேக்கா இந்த மாதிரி அமைப்புகள்ல முஸ்லிம் பெண்களை வந்து பயணம் பயணிக்கிறாங்க. பண்றாங்க. ம். அத வந்து இவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர மாட்டேங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். ம். அது வந்து எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மைனாரிட்டி ஓட்டு என்னன்னு சொல்லி. ம். அத வந்து தேவையில்லாம ஒரு பெரிய பிம்பமா கிரியேட் பண்றாங்க. அது சரியானது கிடையாது. சரி, இப்போ அதே மாதிரி விஜயும் தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும், திமுக ஓட்டு ஃபுல்லாவே அவரை கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாங்க சார். அது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட். ம். ஓரளவுக்கு உண்மைகள் இருக்கு. ம். இப்ப நீங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ம். இப்ப திமுக காரன் அண்ணா திமுக கூட்டம் போடுறாங்க வந்து குறைஞ்சது 500 பீரு பிரியாணி இல்லாம கூட்ட முடியாது, கூடவே முடியாது. ஆமா, அவருக்கு உண்டான கூட்டம் வந்து தன்னெழுச்சியா போய் தன்னெழுச்சியா போக்குறாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் வந்து எப்படி தான் இருக்குன்னு கேட்டா, அந்த 500 ரூபாய்க்காண்டி உள்ள கூட்டம் என்னன்னா, எப்படா கூட்டத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அது பாதி நம்ம ரீசனா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பிடுறாங்க. தாவேக்கா கூட்டம் அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் நாங்க அங்கதான் நிப்போங்கிறான். இது ட்ரெண்டுக்கு வித்தியாசம் பார்க்கணும். ஓகே ஓகே. அது முட்டாள்தனமா தற்கொலையானா வந்து அடுத்த பிரச்சனை. அந்த அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறான். எப்போ அவர் இப்ப வராரோ அங்க வரைக்கும் பார்க்கலாம். புள்ளியில தூக்கி வச்சுட்டு இருக்காப்புல இதெல்லாம் இருக்கிற அந்த கூட்டத்தை நீங்க வந்து அப்படி அவ்வளவு இதா வந்து அண்டர் எஸ்டிமேட் போட முடியாது. லேசாவும் நீங்க இருக்க முடியாது, கடிக்க முடியாது. ஓட்டாக்க அது கண்டிப்பா மாறும். சரி, இப்போ மாநில அரசியலுக்கு திருமாவளவன் வராரு, சட்டமன்ற தேர்தல் நிக்கிறாரு. அவரோட இம்பாக்ட் ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவானால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதோட நம்ம முடிச்சுக்கலாம் சார். ஸோ தொங்கு சட்டசபை உருவானா அதுல திருமாவளவன் சாருடைய ரோல் வந்து முக்கியமானதா இருக்கும். மற்ற கட்சிகள் தலைவர்களோட அவரு மற்ற மரியாதைக்குரியவராக இருப்பார். எல்லா கட்சிக்காரர்களும் அவரை வந்து நேசிக்கக்கூடியவராகவும் ஓரளவு இணக்கமாகவும் பழகக்கூடியவர். அதனால அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து பெருசா இப்ப இல்லை. ஒரு இணக்கமாகவும் மற்ற இதோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாம் இல்லை. அதனால தொங்கு சட்டசபை இது மெஜாரிட்டி இல்லாத கட்சிகள் இது எம்எல்ஏக்கள் இருக்கும்போது திருமாவளவன் வந்து முக்கிய பங்காற்றுவார் அரசியல். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பல்வேறு அரசியல் கருத்துக்களை திரு புதுமடம் ஜாஃபர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி. நன்றி.